தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஹிஸ்புல்லாக்கள் ஏன் பேஜரை உபயோகிக்க ஆரம்பித்தார்கள் தெரியுமா? ஹசன் நசருல்லா ஒருமுறை கூடியிருந்த ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களிடம் பேசும்போது கண்டிப்பாக வற்புறுத்தி சொன்னார். அது என்னவென்றால், உங்களை இஸ்ரேலிடம் காட்டிக் கொடுப்பது வேறு யாரும் இல்லை, உங்களிடம் உள்ள மொபைலும் உங்கள் மனைவிமார்கள் கையில் இருக்கும் மொபைல்களும் குழந்தைகள் கையில் உள்ள செல்போனும் தான். முதலில் அதை தூக்கி எறியுங்கள். பெகாசஸ் சாப்ட்வேரை வைத்து உங்கள் போனுக்குள் நுழைந்து உங்கள் மொபைல் கேமராவை ஆன் பண்ணி உங்கள் இருப்பிடத்தை இஸ்ரேலியர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதை கண்டுபிடித்து உங்களை ஈஸியாக கொண்டு விடுகிறான். உங்களை ஒரு ஏமாந்த சோனகிரியாக ஆக்கி போடுறான். அதனால நான் சொல்றத கேளுங்க. உங்க மொபைல் போனை எல்லாம் தூக்கி இரும்பு பெட்டிகளை வச்சு போட்டுங்க. வாட்ஸ்அப்ல பலான படங்கள் பார்க்கறதெல்லாம் இனி கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. நான் ஆளுக்கு ஒரு பேஜர் வாங்கி தருகிறேன். அதில் பேஜர் டு பேஜர் மெசேஜ் அனுப்பிக்கலாம். யாரும் அதை ஹேக் பண்ண முடியாது, உங்களையும் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஒழுக்க சீலனா நடங்கப்பா, சரியா? யாருங்க ஒரு 5000 பேஜருக்கு ஆர்டர் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போயிட்டார். இந்த விஷயம் மொசாதுக்கு தெரிந்து விட்டது. உடனே அவன் மூளை வேலை செய்தது. 3 செல்போன் கம்பெனிகளை உடனடியாக ஆரம்பித்தது மொசாத். 3ம் ஷெல் கம்பெனிகள். பேஜர் ஆர்டர் எங்கு போகிறது என்று கண்டுபிடித்தார்கள். ஆர்டர் ஹங்கேரிக்கு, தைவானில் இருந்து ஹங்கேரியில் உள்ள பிஎஸ்சி என்ற கம்பெனிக்கு போயிருப்பதாக தெரிந்ததும், பேஜர் கருவிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அப்போலோ கம்பெனி பெயர் போட்டு பேட்டரி சப்ளை செய்ய ஆரம்பித்தார்கள். முதலில் ஒழுங்காதான் பேட்டரிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிறகு பென்டா எரித்ரிட்டோல் டெட்ரா நைட்ரேட் வெடிமருந்து பொருளை 25 கிராம் வச்சு ஒவ்வொரு பேட்டரியிலும் நிரப்ப ஆரம்பித்தார்கள். பேட்டரிகள் இடம்பெயர்ந்தன. எப்படி அது இடம்பெயர்ந்தன என்பதுதான் டாப் சீக்ரெட். இந்த PETN மருந்து ஸ்திரமான நிலையுடையது. தானாக உருகவோ நீர்த்து போகவோ செய்யாது. சமத்தா பேசாம இருக்கும். சூடானால் மட்டும்தான் வெடிக்கும். பொண்டாட்டி மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். அவ்வளவு நல்லவன். ஒரு SMS மூலம் ஒரு புரோகிராமை எழுதி இந்த பேஜருக்கு அனுப்பினால் அதில் உள்ள ப்ராசஸர் பேட்டரியை சூடாகும்படி கட்டளையிடும். அது சூடானதும் உடனே வெடிக்கும். இதுதான் அந்த தந்திரம். படிப்பறிவில்லாத ஹமாஸுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளைகளாயிற்றே அவர்கள். அரபி மொழியில் வெடிக்கும் SMS புரோகிராம் எழுத மொசாத் காத்து கொண்டிருந்தது. சமீப காலமாக பேஜரின் பயன்பாடு அதிகரித்ததை அது கவனித்தது. பேஜரில் பிணைய கைதிகளை எங்கே கொண்டு போக வேண்டும், அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் SMS ஆக அங்கு பறந்து கொண்டிருந்தன. பேஜர் தாண்டா சேஃப் சேனல் என்று கனவு கண்டு கொண்டிருந்த ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களின் நினைப்பில் மண்டையில் இடி விழுந்தது. அதுக்குள்ள இப்ப அவன் வந்துட்டான்யா, வந்துட்டான். ஓடுங்க ஓடுங்க, ஆஸ்பத்திரிக்கு ஆளை தூக்கிட்டு ஓடுங்க அப்படின்னு ஓட ஆரம்பிச்சாங்க. கம்யூனிகேஷன்ல அடி விழுந்ததுனால பயங்கரவாதிகளால் எந்திரிக்க முடியவில்லை. எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறவனானாலும் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா நடக்க முடியாது பாத்தீங்களா? அப்படித்தான் ஆகிவிட்டது ஹிஸ்புல்லாக்களுக்கு. இந்த பேஜர் வெடிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நேத்தன்யாகு செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்தை திடீரென்று கூட்டினார். அதில் அந்த பட்டனை அழுத்த உத்தரவு போட்டு விட்டார். இஸ்ரேலியர்கள் பேஜரை பற்றி பேசும்போது பட்டன் என்றுதான் சொல்லுவார்களாம். அது அவர்களுடைய சீக்ரெட் கோட் வேர்டு. வடக்கு இஸ்ரேலில் 70,000 இஸ்ரேலியர்கள் குடிபெயர்ந்து தங்கள் வீடுகளை விட்டு சென்றது நேத்தன்யாகுவுக்கு பெரிய உறுத்தலாக இருந்து கொண்டே இருந்தது. அவர்களை மறுபடியும் அங்கு குடியமர்த்த வேண்டும். அதற்கு அவர்களுக்கு நம்பிக்கை வரும்படியான செயலை செய்ய வேண்டும். அதற்கு இந்த பட்டன் செல்லை அழுத்த வேண்டியது வந்துவிட்டது. முகாம்களில் இருந்து அவர்களை மறுபடியும் அங்கு குடியமர்த்த வேண்டும். அதற்காக இந்த பட்டனை அவர் அழுத்த வேண்டியது ஆகிவிட்டது. அதற்கான இந்த பட்டன் அவரிடம்தான் இருந்தது. அதை தவிர அவருக்கு வேற வழி இல்லை. டெல் அவீவில் இருந்து அரபி மொழியில் எழுதப்பட்ட SMS பறந்தது. அது எல்லோராலும் படித்து பார்க்கப்பட்டது. யாருக்கும் அது புரியவில்லை. அது புரியும் முன் எல்லாம் இனிதே நல்லபடியாக நடந்து முடிந்து விட்டது. பெய்ரூட் ஒரு புகை நகரமாக மாறியது. அதன் பிறகு நடந்தது எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே.
ஆம்புலன்ஸ்கள் பறந்தன. உறவினர்கள் ஆஸ்பத்திரிக்கு பறந்தார்கள். 37 ஹிஸ்புல்லாக்கள் மேலே பறந்தார்கள். நடந்துகிட்டே பேசுவதற்கு பேர்தான் வாக்கி டாக்கி. அதை இனிமேலு நீங்க படுத்துக்கிட்டே தான் பேசணும் அப்படின்னு மொசாத் உத்தரவிட்டது. இதற்கிடையில் ஹங்கேரி நாட்டின் சட்ட அமைச்சர் எலோகு நோவக், இந்த வியாபாரத்தில் நடந்த குளறுபடிகளை விசாரிக்க ஒரு குழு அமைக்கப் போகிறோம். இனி ஒருத்தரும் ஹங்கேரியில வந்து எலக்ட்ரானிக் சாமான வாங்க மாட்டானே, அதுதானே எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. பிஏசி கம்பெனி சிஇஓவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க சொல்லி உத்தரவு பறந்துள்ளது. இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் தம்பி மாதிரி தப்பிக்க முடியாது. ஹங்கேரி பார்லிமெண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் அவசரமாக கூடியுள்ளது. ஹங்கேரி கவர்மெண்ட்டுக்கும் இதில் பங்கு உள்ளதா என்று இந்த குழு ஆராயுமா? குழு போட்டாலே அது விளங்காதுன்னு நமக்கு தெரியும், அது அவனுக்கு தெரியாத, அவன் அதை போட்டுட்டான். ஆனால் இஸ்ரேல் இந்த செயலை செய்ததை ஒத்துக்கவோ மறுக்கவோ இல்லை. அந்த வழக்கம் தான் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்க கல்லூரி மங்கனாட்ட அப்படியே இருப்போம். லெபனான் நாட்டு பொருளாதாரம் கீழே போய்கிட்டே இருக்கு. ஹிஸ்புல்லா ஃபுல் ஃபிளட்ஜில் இந்த போரை தொடங்கினால் லெபனான் நாட்டு பொருளாதாரம் தான் சீரழியும். அப்படி லெபனானை பலகீனப்படுத்த இஸ்ரேல் முயற்சிக்கிறது என்று அங்குள்ள அதிகாரி ஒருவர் சொல்லுகிறார். அதனால் தான் ஹிஸ்புல்லாக்களின் கோபத்தை தூண்டுகிறது இஸ்ரேல். இஸ்ரேல் எல்லா ரெட் லைன்களையும் தாண்டிவிட்டது. திஸ் இஸ் a வார் டிக்ளரேஷன். நாங்க பச்சை லைனை தாண்ட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை என்று ஹசன் நசருல்லா சொல்லி இருக்கிறார். ஹிஸ்புல்லாக்களின் கோபத்தை தூண்டி சண்டைக்கு இழுக்கிறது இந்த இஸ்ரேல் அப்படின்னு அவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு. யோ, சண்டை தொடங்கி பல வருஷம் ஆச்சுயா, இன்னைக்கு தான் அது உனக்கு தெரிஞ்சதா? இதுக்கு தான் தூக்க மாத்திரை ஓவரா போட்டு பழகக்கூடாதுன்னு சொல்றது. நாங்க மூக்கு, காது, கண்ணு, வாய், பல்லு எல்லாம் உடஞ்சு படுக்கையில கிடக்கும். இந்த நேரம் பார்த்து ஹிஸ்புல்லாக்களின் ராக்கெட் விழும் தளங்களை தாக்கி இஸ்ரேல் நொறுக்கி அழிப்பது ஒரு போர் தர்மமா? இறக்கம் உள்ளவன் அதை செய்ய மாட்டான். இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாக்களை நேரடியாக தாக்கும் தைரியமோ திராணியோ பலமோ இல்லாததால் ஹிஸ்புல்லாக்களின் பேஜர், செல்போன், வாக்கி டாக்கி, பேனா, கால்குலேட்டர், மூக்கு கண்ணாடி, சட்டை பொத்தான், செருப்பு, பெல்ட், ஜாமெட்ரி பாக்ஸ், அழி ரப்பர் எல்லாவற்றையும் தாக்கி அழிக்கிறது. அதில் இஸ்ரேல் ராணுவம் குளிர் காய்கிறது. இது ஒரு மகா கோழைத்தனமான செயல். இஸ்ரேல் மக்களே இதை அனுமதிக்க மாட்டார்கள். இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது ஒரு பயங்கரவாத தீவிரவாத செயல். ஹிஸ்புல்லா அந்த மாதிரி எல்லாம் பயங்கரவாத செயல்களை எப்பவுமே செய்யாது, செஞ்சதும் இல்லை, செய்யவும் தெரியாது. இவ்வளவு கோழைத்தனமான தாக்குதல் நடத்த சொல்லி எங்க அம்மா எங்களை வளர்க்கல, அது தெரியுமா உனக்கு? லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கள் 2 பேப்பர் கப்புகளை நூலால கட்டி இணைச்சிட்டு காதுல வச்சு ஹமாஸ் கூட போன் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்தை தயாரித்துக் கொண்டு இருக்கிறது, அது தெரியுமா? அதற்கு 8200 என்று பெயர். அது தொடங்குனது இவனுக்கு என்னென்ன சொல்ல போறானுங்களோ தெரியலையே. யூனிட் 8200 என்பது இஸ்ரேலுடைய ஒரு இன்டெலிஜென்ஸ் விங். அதனுடைய வேலை செல்போன் சிக்னலுக்குள் நுழைந்து சீக்ரெட் கோடுகளை படிக்கிற வேலைதான். சைபர் கிரைம்களை எளிதாக கண்டுபிடிக்கும். இது 1952லேயே இஸ்ரேல் ராணுவத்துக்காக உருவாக்கப்பட்டது. இதில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் 18லிருந்து 21 வயது வரை உள்ள துடிப்பான இளைஞர்கள். அதாவது நம்ம ஊர் அக்னிபாத் மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். கம்ப்யூட்டர் ஸ்கில், ஹேக்கிங் ஸ்கில், சீக்ரெட் கோட் ரீடிங் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் அவர்களுக்கு. டாப் ஐடி நிறுவனங்களில் வேலையும் வாங்கி தரப்படும். அவர்கள்தான் உலகின் தலைசிறந்த இன்டெலிஜென்ட் உளவாளிகளாக இருப்பார்கள். இப்போதும் அவர்கள் இருப்பது யாருக்கும் தெரியாது. நியூயார்க் நகரத்தின் ஜனத்தொகை அளவே உள்ள இஸ்ரேலிய நாட்டினர் நடத்தும் சாகசங்களை நினைத்தால் மலைப்பாக இருக்கிறது. அவர்களின் தேசப்பற்று நமக்கு வருமா? திராவிட பத்து தான் வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஸ்டக்ஸ்நெட் என்ற சாப்ட்வேரை ஈரானுக்குள்ள அனுப்பி ஈரானில் உள்ள நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் தாக்கி அடிச்சு நொறுக்கின விவரம் எல்லாம் இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு தெரியுமோ தெரியலையோ,
அது நமக்கு தெரியல. யாராவது எடுத்து சொல்லுங்கப்பா. இல்லன்னா நானே வந்து சொல்ல வேண்டியது வரும். பேஜர் அட்டாக்கிற்கு பழிவாங்க வைத்திருந்த 1000 ராக்கெட்டுகளை இஸ்ரேல் நேற்று அழித்து விட்டது. இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? இப்போது 101 பிணைய கைதிகளை ஒப்படைத்துவிட்டு யாஹ்யா சின்வர் காசாவை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிவிட்டது. அப்படி நீங்கள் செய்தால் நாங்கள் போரை நிறுத்துவோம் என்று கூறியிருக்கிறது. காசாவில் ஹமாஸ் அல்லாத புதிய அரசாங்கம் வர வேண்டும். அதற்கு சம்மதித்தால் இஸ்ரேல் போரை நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதற்கு ஹமாஸ் மறுத்துவிட்டது. எனவே போர் தொடரும். எனது வீடியோக்களும் தொடரும். இந்தியாவிலும் எதிர்க்கட்சி தலைவர்களின் செல்போன்களை பெகாசுஸ் ஸ்பை வைரஸ் மூலம் ஒட்டு கேட்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதனால தான் நான் சொல்றேன். எனவே யாரும் ஹேக் செய்ய முடியாதபடி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அரசு செலவில் ஆளுக்கு ஒரு பேஜர் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்பதான் எதிர்க்கட்சிகள் போராட்டங்களுக்கு திட்டமிடுவது, ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் செய்யும் விஷயங்கள் இதெல்லாம் தெரியாமல் தடுக்கப்படும். இது என்னோட யோசனை. ஒரு எஸ்எம்எஸ் மூலம் தீய சக்திகளை அழிச்சுடலாம் பாத்தீங்களா? அதான் சொன்னேன். சரி, நான் மீண்டும் வருவேன் வேறொரு செய்தியுடன். ஜெய் ஹிந்த்.